நம்ம வேத காலத்துல பார்க்கும்பொழுது, ரிக்வேதத்துல பார்க்கும்பொழுது 33 கடவுள்கள் சொல்றாங்க. 33 தெய்வங்கள். அதுல இந்திரன், சந்திரன், சூரியன் இந்த மாரிலாம் பேர்கள்லாம் வருது. இந்திரன் வழிபாடு இப்பலாம் இல்லையே! அப்படின்னு நம்ம நெனைக்கலாம். நீங்க கடைசியா இப்ப பாகவதம் இல்ல மகாபாரதத்துல பார்த்தா கூட கிருஷ்ணர் வளரும் பொழுது கோவர்தன அந்த மலைய தூக்கி அவர் இந்திரனுக்கு தான் அகைன்ஸ்டா ஒண்ணு பண்ணாரு. ஸோ இந்திரன் வழிபாடு அந்த காலத்திலும் இருந்திருக்கு. அதாவது கிருஷ்ணர் காலத்துல இந்திரன் வழிபாடு இருந்திருக்கு. இப்பலாம் இல்லையே! அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இன்னும் வட மாநிலங்கள்ல இந்திரனுக்கு வழிபாடு நடந்து தான் இருக்கு. இப்பயும் நடக்கிறது. இப்ப நேபாளத்துக்கு போனீங்கன்னா, இந்திரனுக்கே ஒரு உற்சவம்லாம் நடக்கிறது. இந்திர ஜாத்ரா. இந்திர ஜாத்ரான்னு ஆமா. சொல்லுவாங்க. போன வருஷம் அந்த இந்திர ஜாத்ரா நடக்கிற வேளையில, அந்த மாரி காட்மண்டுவுக்கு போற மாதிரி ஏற்பட்டது. ரொம்ப அழகான ஊர். நெறைய நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். அது இன்னொரு நாள் வேணும்னா அத பத்தி பேசிக்கலாம். பட் விஷயம் என்னன்னா, தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெறைய லிஸ்ட் போட்டுட்டே போலாம். நம்ப பேச்சு வழக்குல 33,00,00,000 தெய்வங்கள் இருக்கிறதாவும் நம்ம சொல்லிக்கிறோம். எல்லா இடத்துலயுமே நமக்கு தெய்வம் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா 6 தெய்வங்களினுடைய சம்பிரதாயம் இப்போ நம்ம நாட்டு கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான விசேஷமா. ஆமா. விசேஷமானதுன்னு சொல்லலாம். இல்ல ரொம்ப பாதிப்பு அவங்களால மட்டும் தான் இருக்கு. நெறைய பேருக்கு அந்த 6 தெய்வங்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல முக்கியமான 3 தெய்வங்கள் சக்தி அதாவது அம்பாள் சம்மந்தப்பட்டது, சிவன் அதாவது ஈசனுக்கு சம்மந்தப்பட்டது, பெருமாள் சம்மந்தப்பட்டது. இந்த 3 ரொம்ப முக்கியமான இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதையும் தாண்டி பிள்ளையாருக்கு அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அப்புறம் முருகனுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அப்புறம் சூரியனுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. சூரியன் அப்படின்னா நம்ம சன் காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஆனா சூரியன்னு நம்ம சொல்லுவோம். இந்த 6 தெய்வங்களுக்கு ரொம்ப மகத்துவம் இருக்கிறதாக எல்லாருமே சொல்றது வழக்கமா இருக்கு.